ஹலோ, சாப்பாடு எதனா உண்டா? இங்கே கடைசியில் ஒரு ரூம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. யாராச்சும் வந்து கவனிங்க. நிஜமாவா? கேட்டால் இது வராது. நிஜமாவா? இந்த ரூமில் நான் படுத்தேன், அந்த ரூமில் பையன் படுத்தோம். தனியாக தான் படுத்தோம். இப்போ நைட் ஷிஃப்டெல்லாம் போயிட்டாங்க. இப்போ இவங்க பையன் மருமகன் தான் வாங்க நான் இங்கே தாங்க மருமகன் தான் சொன்னால் அந்த இடத்துல வேலை இருக்கு போகலாம், பையன் போகணும் கட்சிக்கு என் மருமகன் தான் வேலை சொல்லிட்டு கொடுமை இதெல்லாம் எல்லாருக்கிட்டும் என் மருமகன் இது ஏன் சட்டை இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. சில பேர் சொல்லி கேட்டுன்னு இருப்பாங்க. அம்மா ஒரு ஃபோட்டோ காட்டு. மிஸ்ஸே கை கை காட்டு. ஓகே ஓகே, நீங்கள் கேளுங்க என்ன இப்படி பட்டினி போட்டிங்களான்னு. பசி எடுக்கணும்னா வாங்கிட்டு வாங்க, காசு தரணும். ஒன்றுமே வரல, நாங்கள் சும்மா பார்த்துட்டோம். மத்தியானம் சாப்பிடல நாங்கள். பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்கம்மா. நான் சொல்லிட்டு தானே போனேன், எனக்கும் கொஞ்சம் சொல்லு. மட்டும்தான் வாங்கி வந்து கொடுத்தாங்க. நாங்கள் யாருமே எதுவுமே சாப்பிடல. இப்போ என்ன காஃபி எங்கே போகணும்? காஃபி சொல்லிட்டேன். இப்போ நான் டீ சொல்லிட்டேன். 4 டீ சொல்லிட்டேன். வரதுனால நமக்கு வேணும்னா சொல்லிக்கலாம். நில்லு வா, 3 பேர் நில்லுங்க. நில்லு, 3 பேர் நில்லுங்க. அது சொல்ல வாய் வரல எனக்கு. 6 மணிக்கு எழுந்து பார்த்தோம். இந்த இடமே தெரியல, இந்த இடம்லாம் தெரியல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போயிருக்கு, அந்த மரம் தெரியுது. டீ சொல்லிட்டா ஒருத்தவங்ககிட்ட 8 மணிக்கு குளிச்சுட்டு கீழே இறங்கணுமா? நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். நைட்டு டிஃபனு சொன்னோம். நான் மதியானமே சாப்பிட, யாருமே தூக்கமே வரல. எங்களுக்கு கொடுக்கலையாம்மா? அது ஒரு ரூமில் கொடுத்துருப்பீங்க, எங்களுக்கு கொடுக்கலையே. இல்லை, நாங்கள் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுமே, பண்ணாமல் இல்லையே. சரி விடுங்க. இப்போ நான் 4 டீ சொல்லியிருக்கோம், அதுக்காச்சும் கரெக்டாக வருமா? காசை பற்றிலாம் பார்க்காதீங்க எங்களுக்கு. நாங்கள் இருக்கோன்ட்டு தாங்க நாங்கள் வந்தோம். டேப்லெட்டே போடலைங்க நைட்டெல்லாம். மத்தியானமும் சாப்பிடலை, எப்படியோ பிறண்டு உருண்டு தூக்கம் இல்லை, அதனால தூங்கணும். இல்லைன்னா உக்காந்தாங்க வந்திருப்போம். அதான் அவங்கள கேட்ட காலை வந்து கொடுத்தேன். நாங்கள் 11 மணி வரைக்கும் முடிச்சிருந்தோம். கொடுப்பீங்கன்னு ஒரு பாக்கெட் பிஸ்கட் இருந்தால் கூட 4 பேரும் சாப்பிட்டு படுத்துப்போம். கடை கிட்ட இருந்தால் நாங்களே போய் வாங்கிட்டு இருப்போம். இங்கே தெரியாத இடத்துல எங்கே போகிறதுன்னு தான் இருட்டில். கணக்கு பண்ணி நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம்க்கா. சுதாட்ட சொல்லிட்டு போனேன் நான். டிஃபன் வந்தால் சொல்லுங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு போனேன். சரி விடுங்க, பரவாயில்ல. டீ மட்டும் அங்கே ஆள் சொல்லிடுங்க.
அதான் அந்த தம்பி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியல, சொல்லிட்டோம். ஆனால் வேற எதாவது ஸ்நாக்ஸ் இருக்காக்கா இங்கே? என்ன இருந்தால் என்ன இருக்கு? சரி நான் கேட்குறேன். சொல்லிடுறேன் அம்மா. பஸ் அங்கே நிற்கிதான், சீக்கிரமாக குளிச்சுட்டு நடந்து போகணுமா, 8 மணிக்கெலாம் ரெடி ஆகணுமா. நான் போய் குளிக்கிறேன். இதோ வர அம்மா, டீ இப்போ வருமா, 8 மணிக்கு கிளம்பிடுமா. நான் யாருமே முடியல நம்மளுக்கு.